இந்த 5 ஆண்டுகள் மட்டும் இல்லை, அடுத்த 5 ஆண்டுகளும் வந்து தாவேகாவோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு வைகோ சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. வைகோ எந்த கட்சிக்கு போகிறார் அந்த கட்சி ஊற்றி முடின்னு போயிடும். ஏன்னா மக்கள் நல கூட்டணியில் ஒரு வாட்டி போனார், விஜயகாந்த் அழைச்சிட்டு வந்துட்டார். அதுலேருந்து விஜயகாந்த் ஏந்திருக்கவே இல்லை, ஒரு சுடுகாட்டுக்காக போய் சேர்ந்துட்டார் பாவம். அது மாதிரி விஜய்க்கு ஆரம்பிச்சிடுச்சு, அதான் தோணுது எனக்கு. ஆமாம், ஆரம்பிச்சிச்சு தோணுது. ஆமாம், ஏன்னா ஏற்கனவே விஜய் வந்து மக்கள் மனசில் நல்ல பேர் கிடையாது. நல்ல பேர்னா அவர் அரசியலுக்கு சினிமாவில் நடித்து அரசியலுக்கு வரும்போது எல்லாம் ஓஹோ ஆஹா வந்தால் பண்ணிவிடுவார், அப்படி பண்ணிவிடுவார், இப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அதனால் அவர் கொடுத்த வாக்குறுதி ஒன்று கூட நிறைவேற்றவும் முடியாது. பொய் வாக்குறுதியாக கொடுத்துட்டு வந்துட்டார். அதனால் அவர் மேலே ஏற்கனவே கொஞ்சம் ஓட்டு போட்டவங்களாம் கொஞ்சம் அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வைகோ வந்திருக்காரு, ஊற்றி மூட்டுவார் சீக்கிரம். அவர் இப்படியே தாங்க சொல்லுவார். அவர் எப்போ பார்த்தாலும் அப்படி தான் சொல்லுவார். ஏற்கனவே டிஎம்கே தான் இருந்தார். அவர் நல்ல பேச்சாளர், நல்ல மனுஷன் தான், இல்லைன்னு சொல்ல. கலைஞர் இருக்கும்போது கூட தான் இருந்தார். அவருக்கு பதவி ஆசை, தனியாக நம்ம பிரிஞ்சு போனோம்னா நம்ம சிஎம் ஆகலைன்ற அப்பயே பிரிஞ்சு போனார், நினைவு பண்ணார், மாநாடு போட்டார், ஒன்றும் ஆகலை. திருப்பியும் வந்து இவங்கள பற்றி வெளியில் இருக்கும்போது திட்டுவார் டிஎம்கேவை. அதுக்கப்புறம் இங்கேயே ஓடாந்துருவார். திருப்பி இங்கேருந்து அங்கெங்கன்னா போகலாமான்னு பார்ப்பார். அதே வேலை தான் அவருக்கு. அப்புறம் தான் அப்போ தான் ஒரு வாட்டி அவர் மாறி மாறி போயிட்டு வந்துட்டார் சார். டிஎம்கேல போவார், டிஎம்கேல இருந்துக்குன்னு ஏடிஎம்கே திட்டுவார், ஏடிஎம்கேல போயிட்டு டிஎம்கே திட்டுவார். அதே மாதிரி ஒரு வாட்டி மக்கள் நல கூட்டணியில் போயிட்டு டிஎம்கே திட்டினார். இப்போ வந்து அவர் விஜய் கொஞ்சம் ஜெயிச்ச உடனே, விஜய் கொஞ்சம் சீட்டு பிடிச்ச உடனே, சரி விஜய் அடுத்த வாட்டி போனால் நம்ம ஜெயிச்சலான்ட்டு இப்போ விஜய் கூட போயிட்டார். இப்போ டிஎம்கே திட்டுறாரு. அவர் வேலை அதே தான். அவர் மாற்ற அது நாய் வால் மாதிரி. அவர் வாழை நிமித்தவே முடியாது. நாய் மாதிரி அவர் துரோகி தான். நாய் வால் நிமித்த முடியாது அவர் வைக்கவை. அப்படி தான் 100% நடக்காத ஒரு காரியம். பலூன் ஊதுறாங்க எல்லாரும். பலூனில் வந்து காற்று ஊத பலூன் வந்து பெருசாகும், ஓட்ட போட்டால் நான் வெஞ்சிரும். கரெக்டாக இல்லையா? அதுமாரி தான் தாவேக்கா. இப்போ காற்று நிறைஞ்சிருக்குது, ரொம்ப நிறைய வெடிய போகுது. ஒரு நாள் வெடியும் சத்தியமாக. இது வந்து எப்படி சொல்கிறது, 5 வருஷம் இல்லை, இன்னும் ஒரு 6 மாதத்தில் ஆட்சி கவர போகுது. விஜய் பார்க்க தான் போகிறாரு. விஜய் எங்கே கட்சியே பார்க்குறாரு. ஆமாம், ஒரு நாட்டு முதலமைச்சர் நாட்டுக்காக ஓடணும். திரிஷா பின்னாடி ஒன்னானா அர்த்தம் சொல்லு. சரி இல்லை, நாங்களே சிஎம் தொகுதி தானே, கரண்ட்டு. ஆமாம், பெரம்பு தொகுதி தான், கரண்ட்டே வர மாட்டேது. சத்தியமாக இல்லை தான் ஒன்றுது. அவர் ஸ்டாலின் போட்ட பிச்சைனால தான் இன்ன வரையும் உக்காந்துக்கிறாங்கண்டி. அவன் போட்ட 3 இது திருமாவளவன், அப்புறம் இன்னும் 2 கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் வைகோ. இப்போ வைகோக்கு ஏதோ குத்துருக்குறாங்க, சோபா அமிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். திருமாவளவன் மாரி வைகோக்கும் சோபா அமிச்சிக்கிறாங்க. வைகோவும் இப்போது இப்படி பரபரன்னு அப்படியே விஜயை தூக்கி பேசுகிறது தான் ஆகிறாரு. ஆமாம், வைகோ வந்து சரியான சொம்பு தூக்கி ஆகிறாரு. அவர் வந்து சோபா அமிச்சோடனே தூக்குறாரு. அவரை வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சு வைகோக்கு காசு கொடுத்தோன்னு வச்சுக்கி, நம்மளுக்கும் சொம்பு போவார், நம்மளை பற்றியும் நல்லா பெருமையாக பேசுவார். அதுதான் வைகோ. தாய் வீடை மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதுதான் கற்றுக்கிட்ட குருவுக்கு செய்யும் துரோகம். ஏற்கனவே ஏகப்பட்ட விஷயம் செஞ்சார். அப்போ மறுபடியும் ஜாயிண்ட் ஆகிட்டார். சரி, அது ஒரு அரசியல் சூழ்நிலை. இப்போவும் வந்து இது செய்கிறது வந்து சரியில்லாதது. ஏன்னா சூழ்நிலைகள் சரியில்லாத நேரத்தில் இப்போ வந்து அதாவது ஒரு திராவிடம் அப்படின்ற ஒரு கோட்பாடை கொண்டு வந்து நம்ம நிப்பாட்டி இவ்வளோ தூரம் இத்தனை பேருக்கு எஜுகேஷனு, அதிமுகவும் இருக்கட்டும் திமுகவும் இருக்கட்டும், 2 பேருக்குள்ளே நம்ம இருந்தோம். ஏன்னா அவர் மிகப்பெரிய திராவிடத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தவர் ஒரு காலத்தில். அப்புறமா இப்போ பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல், இது இல்லாமல் கட்சியிலேயே அவங்க சொந்த உறுப்பினர் மட்டும்தான் இருக்கிறாங்க, வேறு யாரும் கிடையாது. கிடையவே கிடையாது. வைகோவுக்கு வந்து என்னைக்கு அவர் முதல்ல வெளியில் வந்தார் திமுக விட்டு, அது போய் முடிஞ்சு போயிடுச்சு. அண்ணாவை ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்ல தானே செய்கிறாரு. அவர் ஏதாவது ஒரு நிலையில் சொல்லியிருக்காரா? எங்கேயுமே கிடையாது. அவர் பேச்சில் தானே இருக்கும். அவர் வந்து சினிமாக்காரங்களை விட அதிகமான நல்ல பேச்சாளர். அந்த பேச்சுக்கு இருப்பு தானே தவிர செயல் வீரர்களாக அவர் கிடையாதுல்ல. வைகோ மாறி கட்சி மாறி போயிருக்காரு. அதனால் இப்போ வைகோ காங்கிரஸ்லாம் வந்தால் விஜய் தான் கவனமாக இருக்கும். ஏன்னா வைகோ இப்போ தான் நமக்கு தெரியும், எல்லா கட்சியும் மாறி தான் இருந்திருக்காரு. அதில் புதுசாக வரவங்களாம் வந்து தாவேக்கா விட புதுசாக வந்து சேர்றவங்ககிட்ட விஜய் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாவேக்கா கட்சிக்காரனை சொல்ல, அவங்களாம் வந்து விஜய் வந்து ரொம்ப வருஷம் பயணிச்சு தான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. புதுசாக வந்து சேர்றாங்கல்ல, அவங்க எந்த சூழ்நிலை வந்து சேர்றான்றா அதை பார்க்கணும்ல. நம்ம திமுகவில் இருந்தார் அவர், திமுக தான் அவங்களுக்கு இந்த அங்கீகாரம் கொடுத்துருக்கு. அதை விட்டு வரானா என்ன நோக்கம் இருந்திருக்கும்னு தெரியணும்ல. அதனால் வந்து விஜய் ரொம்ப கவனமாக இருக்கணும். காங்கிரஸ்கிட்ட, வைகோக்கிட்ட, எல்லா கட்சிக்காரும் கவனமாக இருக்கணும். இவ்வளோ நாள் அவர் எங்கே இருந்தாராம்? திமுகவில் தானே இருந்தார். அப்போல்லாம் தெரியலையாம்மா? இப்போது ஏதோ பதவி கீதி கொடுப்பாங்கன்றதுக்கோசம் ஒரு உண்மையான பொய்யை சொல்லிட்டு போகிறது நியாயமா அது? அப்போ இருக்கிறத எதிர்த்துருக்கலாம்ல. முதலமைச்சர்கிட்ட நல்லா சுமூகமாக தானே இருந்தார், ஃப்ரெண்ட்ஸியாக இருந்தார்ல. சார் இந்த இதில் தப்பு வருது நமக்கு,
இதெல்லாம் திருத்தலாம் சார் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. இப்போ வெளியே வந்த பின்னாடி சொல்கிறது எதையோ நோக்கி எங்கேயோ விடுற அம்பு மாதிரி தெரியுது என் மனதில். எதை நோக்கி எங்க விடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போது இங்கே திமுகவில் எதுவும் எதிர்கட்சியாக தான் இருக்கிறாங்க. இவங்க அந்த ஆளுங்கட்சிக்கு சேர்ந்தால் ஏதாச்சும் ஒரு ஆதாயம் வராதா? ஆதாயம் என்பது வைக்கவர்களே ஆதங்கம் இல்லையா? அதனால் அப்படி போகணும்னு நினைக்கிறேன். இப்போது பையனுக்கு எம்பி சீட்டு கிடைக்கலாம் ஆச்சா, இல்லை இந்த வர்ற இடைத்தேர்தலில் ஒரு 7 சீட்டு இருக்குது இல்லையா, அதில் ஏதாச்சும் ஒரு சீட்டு அவங்க கட்சி அவங்க போயிட்டாங்க. எங்கள் கட்சியில் யாராச்சும் இருந்தால் தான் நாங்கள் உங்கள் கூட்டணியில் இருக்க முடியும், அதனால் எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு சொல்லி வாங்கலாம். இப்படி இருக்கோம். வேறு என்னென்னோ இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது, சொல்ல தெரியல. ஆனால் இருக்குன்றது மட்டும் ஏதோ ஒன்று மனசில் ஒரு உண்மை நெருண்டின்னு இருக்குது. அது சொல்ல முடியாதுங்க, அது சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என் சர்வீஸில் வந்து ஆளுங்கட்சி தான் வரும் இடைத்தேர்தலில். ஒரு வகையில் வராமையும் போகலாம், சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ உள்ள சுச்சுவேஷனை பார்த்தா விஜய்க்கு அவ்வளோ ஆதரவு முடிஞ்சு போச்சு. ஏன்னா வர்றதுக்கு முன்னாடி அவரை பற்றி ஆஹான்னு பார்த்தாங்கல்ல, வந்த பிற்பாடு இந்த 1.5 மாதத்துலேயே தெரிஞ்சிச்சு விஜயோட. இல்லை பிடிக்கல. ஏன்னா அவங்க ஸ்டாலினே பரவாயில்ல. ஸ்டாலின் ஆளுங்கள்லாம் வந்து டிஎம்கேல எப்பவுமே கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் சாப்பிடுவாங்க, இல்லைன்னு சொல்ல, வேலை நடக்கும். இப்போ பாருங்கள் மெட்ராஸில் சிட்டியில் பார்த்துக்குங்க, எல்லா ஃப்ளைவர் மேம்பாலமெல்லாம் முக்கால்வாசி 99% அவங்க தான் கட்டினாங்க. ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி, ஜெயலலிதா இருக்கும்போதும் டிஎம்கே இருக்கும்போதும் டிஎம்கே ஆட்சியில் தான் அதிகமாக பிரிட்ஜு கட்டுவாங்க, ரோடு போடுவாங்க, எல்லா வேலையும் அவங்க அது நடுவாங்க, செய்வாங்க. ஆனால் சில நேரத்தில் குறை சொல்லுவாங்க. குறை சொன்னதுக்கப்புறம் வேறு ஆட்சி மாறின பிறகு அவங்களே பரவாயில்லன்ட்டு திருப்பி அவங்களே தான் வர வைப்பாங்க. இப்போயும் அப்படி தான் நடக்கும். விஜய் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார்னு பார்த்தாங்க, ஆனால் எதுவும் பண்ணலை. ஏன்னு கேட்குறேன்னா அதுக்கு ஒரு 4 உதாரணம் நான் சொல்லிடுறேன். அவர் என்ன சொன்னார், வாக்குறுதியில் வந்து நான் வந்தால் 200 யூனிட் தருவேன்னு சொன்னார். 200 யூனிட் சொன்னதே அவர் பொய். ஏன்னா ஏற்கனவே 100 யூனிட் இருக்குது. அவர் 100 யூனிட் தான் சொல்லியிருக்கணும். அதுவே வந்து பொய், ஏமாத்துற வேலை. சரி தெரியாமல் சொல்லிட்டாரு. வந்த பிற்பாடு 100 யூனிட்டு கூட 100 யூனிட் சேர்த்து 200 யூனிட், அந்த 100 யூனிட் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி கொடுத்துருக்கணும். அவர் அப்படி கொடுக்கல, சொன்னதை செய்யலை. ஏன்னா வந்ததுக்கப்புறம் நான் 500 யூனிட் தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பின் வாங்கிட்டார். அதுவும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் வாக்குறுதி ஆயிடுச்சு. ரெண்டாவது வந்து விவசாயிங்களுக்கு நான் 5 ஏக்கருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு முழு கடன் தள்ளுபடி பண்ணுவேன்னாரு. அதுலேயும் வந்து பேக் வாங்கிட்டார். ரெண்டாவது நான் வந்த உடனே அடுத்த நிமிஷம் நான் 2500 கொடுப்பேனார் மாதம். அதுவும் இன்னும் கொடுக்கல. அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே போனாலும் லேடிஸுங்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீனார். அதுவும் இன்னும் கொடுக்கல. அதை விட்டுட்டு மின்சாரத்துலேயும் வந்து அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அதெல்லாம் சொல்லவே கூடாது. நீங்கள் வந்தால் எல்லா கண்ட்ரோலும் உங்கள் கண்ட்ரோலில் வந்துடுச்சு. நீங்கள் அப்படியே அவங்க வேறு வேலை தப்பு பண்ணியிருந்தா கூட அதெல்லாம் நீங்கள் தானே இப்போ ஆட்சியில் இருக்கிறீங்க, நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணிடலாம். சரி பண்ணுறது தான் முயற்சி பண்ண தவிர அடுத்தவங்கள போய் குறை சொல்லக்கூடாது. இவங்க அது மாதிரி குறை சொல்லிக்கினே இருக்கிறாங்க. எதுவுமே வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கை விடும். வெள்ளை அறிக்கை விடுறதுக்காக நீங்கள் வந்தீங்க, இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு தான் வந்தீங்க. எதுக்கு வெள்ளை அறிக்கை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? எல்லா கண்ட்ரோலும் உங்ககிட்ட வந்துடுச்சு. அது வந்து நம்பிக்கை இல்லாத போயிடுச்சு. இவங்க மாதிரி வைக்கவே முதல்ல கலெக்ஷன் தான்யா. அவர் நம்மலாம் வந்து இப்போ உங்களோட தொழில் நான் வீடியோ இந்த மாதிரி எடுக்கிறீங்க. வைக்கோட தொழில் நல்ல கட்சியாக போய் பிச்சை எடுக்கிறது தான். எனக்கு நிதி கொடுங்க, எனக்கு கட்சி நடத்தணும், எனக்கு நிதி கொடுங்க, எனக்கு கட்சி நடத்தணும்னு சொல்லி பிச்சை எடுக்கிற ஆள்லாம். அவர்லாம் வந்து பேசவே கூடாது ஃபர்ஸ்ட்டு. சத்தியமாக தொடராது. திமுகவில் இருந்ததுனால தான் வைகோன்ற பேர் வந்து பிரபலமாச்சு. திமுகவில் இல்லைன்னா வைகோ வந்து வெக்கப்போகிற மாரி தான் அவர் ஒரு இடத்துல தான் கிடப்பார். நம்ம இந்த சொல்லுவாங்க பாரு, இந்த பருத்தி முட்டையை தீன் போய் அங்கே விட, அந்த பருத்தி முட்டையை தீன் போய் இங்கே விடான்னு, அதுமாரி தான் வைகோ. வேலையே இல்லைனாலும் வேலை செஞ்ச மாரி காட்டுறது தான் வைகோ. அது வந்து ஒரு காலத்தில் வந்து எப்படி சொல்கிறது, அதெல்லாம் வந்து கோபால் போராளி. அவெல்லாம் போராளிலாம் கிடையாது, சும்மா மோராளி. அவர் மோர் விற்கிறவர். அவர் எப்படி சொல்கிறது, ஒரே வார்த்தை தான் சொல்லணும், வைகோ வந்து போராளிலாம் கிடையாது, கோமாளி. இதுதான் வைகோ. சொல்கிறது நான் ஒன்று சொல்ல விரும்பல. ஒரு 5 வருஷம் நல்லா பண்ணாங்கன்னா மறுபடியும் மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்க. 5 வருஷம் நல்லா பண்ணலாம், மக்கள் வந்து தூக்கி போட்டுருவாங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்கல்ல. அப்படிப்பட்ட அதிமுகவிலையும் நிறையா விஷயம் விஜய் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 5 வருஷம் நல்லா பண்ணாருன்னா அடுத்தது வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மக்கள்கிட்ட ரொம்ப கஷ்டமாக தான் போகுது. மிஷின் இருக்கிற வரை அவங்க தான், தாவைக்கா தான். ஆமாம், ஈவி மிஷின் இருக்கிற வரை அவங்க தான். அதை மாற்றவே முடியாது. இனி அனைத்து கட்சிகளும் கூடி மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணாதான், இந்த மிஷினை ஒழிச்சாதான் உண்மையான மக்கள் ஆட்சி கிடைக்கும். எதை வச்சு சொல்றீங்க? இவிஎம் மிஷினால தான் இந்த மாற்றம் வந்திருக்கு. 2026 தேர்தலே ஜனநாயக பூர்வமா நடக்கலன்னு சொல்றீங்க. நடக்கலதான், உண்மைதானே. இதுக்கு முன்னாடி நடந்த மோடியோடைய அந்த பிரதமருக்கு அதுக்கு அப்படிதான் இருந்துச்சு.
அதனால வந்து இது நன்மைத்தன்மையா இருக்கு. வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, வாய்ப்பு இல்லாமனா இல்லையே. இப்போ உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இந்த 6 பேருக்கு பை எலெக்ஷன் வச்சு தானே ஆகணும், இடைத்தேர்தல் வச்சு தானே ஆகணும். அப்போ இன்னும் கொஞ்சம் பேர் இவங்களுக்கு இன்னும் டோட்டல் 12 பேர் தேவை. இன்னும் ஒரு 15 பேரோ இல்லை 12 பேரோ இன்னும் ராஜினாமா செஞ்சு டோட்டலாக 12 ஆக்கிடுவாங்க. 12 பேருக்கு சேர்த்து வைப்பாங்க. அப்படிதான் நடக்கும். அது வரை இழுக்க தான் செய்யும். அதுலயும் இந்த மாதிரி இல்லை அதெல்லாம் இல்லை. அப்போ இப்போ நடந்தது, இப்போது விஜய்க்கு சுமூகமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்ச பின்னாடி அந்த கருத்து உங்கள் மனத்தில் பட்டுச்சா? நீங்கள் கூட்டணி இருக்கும்போது தானே அது நடந்திருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தானே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். அதனால் அது தவறான சமாச்சாரம். அது கூட்டணி இருக்கும்போது எதிர்க்கலாம். கட்சி விட்டு அந்த கூட்டணி விட்டு வர தேவையில்ல. உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் இல்லையா? அப்போல்லாம் கம்முன்னு இருந்தீங்க இல்லையா? பையனுக்கு சீட்டு, எம்பி சீட்டு வரணுன்றதுக்கோசம். அதனால் தப்பு. வரட்டும் ப்ரோ, கண்டிப்பாக அவர் சொல்கிறது 100% உண்மையாக கூட இருக்கலாம். வரட்டும். அதையும் நம்ம வந்து விஜய் சார் வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணுவார், அதை நம்புகிறோம். அவர் வந்து மீண்டும் ஜெயிப்பார். அந்த கண்டிப்பாக ப்ரோ 100% இது தொடரும் ப்ரோ. இன்னொரு புதிய தமிழ்நாடாக எதிர்பார்ப்போம். தேங்க்யூ ப்ரோ.